பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறேன். இந்த கடந்த ஒரு மாதமாக நடக்கிற சம்பவங்களை பார்த்து நாம் அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம் இந்த யுத்தத்தை குறித்து. இன்னைக்கு நடக்கிற அந்த யுத்தங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிற்று என்று நாம் நன்றாவே அறிந்து கொள்ள முடியும். ஆனா நாம் இந்த காலகட்டத்துல எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், நாம் யார் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனா ஒரு சில பேர் இந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க, என்னை யாராவது இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு உதவி செய்வாங்களா, காப்பாற்றுவாங்களா என்ற அந்த நம்பிக்கை எல்லாமே ஒரு மனுஷன் மேலதான் வைத்திருப்பார்கள். ஆனா கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷர்கள் தான் பாக்கியவான்களா இருப்பாங்க என்று வசனம் சொல்லுது. ஆனா மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதே, நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. ஆனா மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காம கர்த்தரே தன் நம்பிக்கை கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள் இருப்பார்கள் வசனம் சொல்லுது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், அந்த முழு நம்பிக்கை என்பதுதான் தேவன் எதிர்பார்ப்பு. தேவன் எதிர்பார்ப்பது அந்த முழுமையான நம்பிக்கை அவர் மேல மாத்திரம் நாம் வைக்க வேண்டும் என்று அவருடைய எதிர்பார்ப்பு. அப்போ நம்முடைய நம்பிக்கை எல்லாமே ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேலதான் நம்ம நம்பிக்கை வைத்து கடைசி வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் முதல் வசனத்தை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5 முதல் 8. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென், ஆமென். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாம ஒருபோதும் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. அப்போ நம்முடைய முழு நம்பிக்கையும் யார் மேல இருக்க வேண்டும், கர்த்தர் மேலதான் இருக்க வேண்டும் வசனம் சொல்லுது. ஆனா மனுஷனை நம்பிக்கை கொண்டு மாம்சமான தன் புய பலமாக்கி கொண்டு, இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் கூட பாத்தீங்கன்னாக்கா அவங்க நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் மேல இல்லை, அந்த இராணுவ பலத்தின் மேலதான் அவங்க நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா மேல நம்பிக்கை இருக்குது, இராணுவ பலத்தின் மேல நம்பிக்கை இருக்குது, டெக்னாலஜி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாம தங்க முழு நம்பிக்கையும் அந்த இராணுவ பலத்தின் மீதும், அதே போல இந்த நாடு எனக்கு உதவி செய்யும், எனக்கு பக்க பலமா இருக்குன்ற ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து இன்னைக்கு நடக்கிற ஒரு மக்களா தான் இருக்கிறாங்க. என்றைக்கு தங்கள் பலத்தை எல்லாம் இழந்து விட்டு அவங்க கைவிடப்பட்ட நிலைமையில நிற்கும் போது அவர்கள் உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை நோக்கி கூப்பிடும் போதுதான் கர்த்தர் யுத்தம் செய்ய போறார். அந்த மக்களுக்காக அவர் யுத்தம் செய்கிற நாட்களும் வரப்போகிறது. அது வரைக்கும் இங்க நம்பிக்கை எல்லாமே அந்த மனுஷன் மேலதான் இருக்குது. அப்ப மாம்சமான தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டான் என்று வசனம் சொல்லுது. ஆனா இஸ்ரேல் மக்கள் கூட இன்னைக்கு இது வரைக்கும் கூட பாத்தீங்கன்னாக்கா அவங்க நம்பிக்கை எல்லாமே ஒரு மனுஷன் மேல, டெக்னாலஜி மேல, தங்களுடைய சுய பலத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக அந்த கடைசி காலகட்டத்துல, அந்த கடைசி நிமிஷத்துல இருக்கிற இந்த சூழ்நிலையில அவங்க தங்க யுத்தத்துல எல்லாவற்றையும் இழந்து போய் இழக்கும் போதுதான் அந்த நம்பிக்கையை அவங்க கர்த்தர் மேல வைக்கிற நாட்களும் வரப்போகுது. அப்போ ஒரு கூட்ட மக்கள், அது 1/3 பங்கு மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வசனம் நிறைவேறுகிற காலகட்டம் வரப்போகிறது. அதே போலதான் இன்னைக்கு நம்ம கூட நம்மளுடைய நம்பிக்கை மனுஷன் மேல இருக்கக்கூடாது. அப்போ வசனம் சொல்லுது, ஆனா இப்படிப்பட்ட நம்பிக்கை மனுஷன் மேல வச்சு மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டா அவன் எப்படிப்பட்டனா இருப்பானா, அவன் அந்த வெயில் கரளை போன செடி போல இருந்து, அதாவது வனாந்தரமான இடத்துல முளைக்கிற ஒரு செடி. ஏன்னா அந்த இடத்துல பராமரிப்பு இல்ல, செய்யப்படாத ஒரு இடமா இருக்க போது நல்ல கனி கொடாத ஒரு மரம் போல இருக்கும். ஏன்னா அங்க பராமரிப்பு இல்லை, அதாவது டெசர்ட் லேண்ட், அதாவது வறட்சியான இடத்துல இருக்கிற ஒரு மரத்தை போலதான் இருப்பான். யாரு? மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிற அப்படிப்பட்ட மனுஷர்கள் நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலே குடியில்லாத
உயர்நிலத்திலே தங்குவான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் அவன் இருப்பான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் அவன் தான் பாக்கியவானா இருப்பான். அப்ப யார் பாக்கியவான்கள்? இந்த கடைசி காலத்துல யுத்தம் வந்தாலும் சரி, அது வராவிட்டாலும், அழிவு வந்தாலும் சரி, ஆனா என்னுடைய நம்பிக்கை யாரு? கர்த்தர் தான் நான் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அப்போ என்னுடைய நம்பிக்கை கர்த்தரா இருக்கும்னு சொல்லி அந்த நம்பிக்கை வைத்திருந்தால் அவன் தான் பாக்கியவானா இருப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. பாருங்க, அந்த வசனம் பாருங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? அப்படிப்பட்ட மனுஷன் அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலைப்பாய்ச்சமாய் இருக்கிறதும் மழைத்தாட்சியமான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். தப்பாமல் கனி கொடுக்கிற மனுஷன் யாரு? இப்படிப்பட்ட மனுஷன் தான் இருப்பான். யாரு? கர்த்தரின் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன். இதே வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தான் இவன் சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ நம்மளுடைய நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் மேலதான் இருக்க வேண்டும். அப்போ ஒரு மனுஷனை நம்பி நான் வாழ போறதில்ல. இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான், இந்த மனுஷன் என்னை காப்பாற்றுவான், அந்த நம்பிக்கை வைக்காம கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவள் வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருப்பேன்னு சொன்னாக்கா நம்ம தான் பாக்கியவான்களா இருக்க போறோம். வாசிக்கலாம், சங்கீதம் 37:5 வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்போ நாம என்ன செய்யணுமா? நம்முடைய வழிகளை என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வழிகளை என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ நம்முடைய வழிகளை என் சுய சிந்தனையோட நான் அந்த வழியில் நடக்காம என் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும், அவருக்கு பிரியமா நடக்க வேண்டும். அப்போ நம்ம நம்பிக்கை கூட அவர் மேலதான் இருக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை இரு, அப்போ அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ நம்முடைய காரியம் வாய்க்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருக்கு பிரியமா நடக்க வேண்டும். அப்ப என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? அப்ப நான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருந்து அவர் மேல் நம்பிக்கையை கொண்டிருந்த மனுஷனா இருந்தனாக்கா அவர் காரியங்களை வாய்க்க செய்வான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா சில நேரங்களில் சில மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நான் தேடுறேன், இயேசு கிறிஸ்து எனக்கு எதையாவது செய்யணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், அதனால நான் கர்த்தரை தேடுறேன் ஒரு கூட்ட மக்கள். நான் கிறிஸ்துவன், என்னுடைய பேர் கிறிஸ்தவ பேர், அதனால நான் இயேசு தேடுறேன், எங்க அப்பா அம்மா எனக்கு கிறிஸ்தவ பேர் வைத்து விட்டார்கள், அதனால நான் கிறிஸ்தவ இப்படின்னு ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்க கர்த்தரை முழு மனசோட நம்பிக்கையோட தேடவில்லை. ஏதோ எனக்கு ஒரு லாபம் உண்டு இயேசு தேடினால், அப்ப கர்த்தர் எனக்கு ஏதாவது கொடுப்பாரா என்று கர்த்தரை அதனாலதான் தேடுற ஒரு மனுஷர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்றது? வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 15:19. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவுமே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆமேன். ஆமேன். இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குமா? எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அப்ப எல்லா மனுஷரோட நம்ம தான் மோசமான நிலைமைக்கு போய்விடுவோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. எப்போது அந்த நம்பிக்கைய ஏதோ என் லாபத்துக்காக, அதாவது நான் இயேசு கிறிஸ்துவ நம்புறேன், இயேசு கிறிஸ்து எனக்கு எதையாவது செய்யணும் அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தா அது தப்பான நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்துல இயேசு நான் விசுவாசிக்கிறேன், இயேசுதான் தெய்வம் என்று ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நடப்பாங்க. ஆனா காலப்போக்கில என்ன பண்றாங்க? காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. சொந்த பந்தங்களோட இல்ல அண்ணன் தம்பிகளை உறவினர்கள் மேல நம்பிக்கை வச்சுட்டு, அதாவது மனுஷர் மேல நம்பிக்கை கொண்டிருந்து வழி விலகி போற விசுவாசோட வழி விலகி போற காலத்திலும் அவர்கள் சில பேர் உண்டு. ஆனா அதுதான் பாவமா இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தால் அந்த மனுஷருடைய நிலைமை எப்படி இருக்குமா? பரிதபிக்கப்பட்ட நிலைமை இருக்கும். அப்ப எல்லா மனுஷரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்னு வசனம் சொல்லுது. அப்போ அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ ஏதோ ஒரு லாபத்துக்காக, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நம்ம தேடாம, இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன், என்னுடைய சிருஷ்டி கர்த்தர், அவர் ஒரே தேவன் என்று விசுவாசித்து எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்று நம்பிக்கையோட இயேசு கிறிஸ்து
இயேசு கிறிஸ்துவன் நம்பிக்கை வைத்து அவர் தேடுவதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்க போகுது. அப்ப நாம என்னுடைய லாபத்துக்காக, சுயநலத்துக்காக நாம கர்த்தரை தேடக்கூடாது ஒருபோதும். தேடினால் நம்ம நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை இருக்கும். ஆனா ஒரு சில பேர் அப்படிதான் இருக்காங்க. என்ன பண்றாங்க? எனக்கு இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஏதாவது லாபம் உண்டா? இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல இருக்கிற சபைகள் அப்படிதான் இருக்குது. ட்ரெடிஷனல் சபை, பாரம்பரிய சபைகள் அப்படிதான் இருக்கு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை மாசம் முதல் வாரத்துல போய் நான் இந்த சந்தா கட்டி விட்டால் என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களோ, இல்ல எனக்கு கல்யாணத்துக்கோ, இல்ல கல்லறைக்கோ ஏதோ ஒரு லாபம் உண்டு, ஆதாயம் உண்டு, அதனால நான் என்ன பண்றேன், சபைக்கு போறேன்ற நம்பிக்கையை வைத்துதான் சில பேர் போகிறார்கள். ஆனா அது பாவமா இருக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடாது. எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து என்னை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணின தேவன் கர்த்தர் இயேசு ஒருவர் தான் என்ற நம்பிக்கையோடு அவரை தேட வேண்டும், அவரை நாட வேண்டும் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் சங்கீதம் 40:4. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆமென். யார் பாக்கியவான்? அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல். அப்ப நாம் யாரை நோக்க கூடாது? அகங்காரிகளை, பொய் சொல்றவங்கள, பொய்யை சார்ந்து எப்பவுமே பொய் சொல்லி அதை சார்ந்து இருக்கிறவங்களை நம்ம நோக்க கூடாது. ஆனா கர்த்தரையே தன் நம்பிக்கையா வைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்ப மாம்சமான காரியங்களை செய்கிற ஒரு மனுஷன் நம்ம தேடாம, அவங்கள நோக்காம, நம்ம யாரை தேடி நோக்க வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் எனக்கு இந்த காரியங்களை வாய்க்க செய்வாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அதனால ஒருபோதும் அவர் என்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையும், ஒருவேளை ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, ஆகாரம் இல்லாத சுச்சுவேஷன், எனக்கு எண்ணெய் இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லைன்ற சூழ்நிலை வந்தாலும் கூட கர்த்தர் என்னை போஷிப்பார், என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கை மாத்திரமே நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். ஏன்னா எலியாவை கர்த்தர் எப்படி போஷித்தார்? அந்த குகையில இரவும் பகலும் காகையை அனுப்பி அவர் ஆகாரத்தை கொடுத்து போஷித்தார் இல்லையா? இரவும் பகலும் ஒரு பறவை எலியாவுக்கு ஆகாரம் கொண்டு வந்தது. ஆனா கர்த்தர் கைவிடவே இல்லை. வறட்சியான இடத்துல, வனாந்தரத்துல கூட கர்த்தர் போஷிக்க வல்லவரா இருக்கிற நம்ம பாக்குறோம் உதாரணங்களை. அதே போலதான் எல்லா சூழலும் கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். ஆனா உலக மக்களுக்கு அந்த பயமும் பதற்றமும் இருக்கும். ஐயோ, இந்த சூழ்நிலை எனக்கு ஆகாரம் இல்லாம போயிட்டு என்ன இடம், இல்ல ஒரு கரண்ட் இல்லாம போயிட்டு என்ன இடம், இல்ல எண்ணெய் இல்ல, இந்த பொருட்கள் கிடைக்கல, இதெல்லாம் நடந்து விடுமோ என்ற அச்சத்துல இருப்பார்கள். ஆனா நாம் ஒருபோதும் அப்படிப்பட்ட அவிசுவாசம் நடக்காம கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் என்னை போஷிப்பார், எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார் என்ற நம்பிக்கை மாத்திரமே நாம் கொண்டிருக்க வேண்டும். வாசிக்கலாம் ஏசாயா 2:22 வாசிக்கலாம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமென். ஆமென். நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்க கூடாதா? நாசியில் சுவாசமுள்ள மனுஷன். ஏன்னா மனுஷன் எப்படிப்பட்டவனா? நாசியில் சுவாசமுள்ள மனுஷன். அதனால அவன் மேல நீ நம்பிக்கை வைக்கிறதை விட்டு விடுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏன்னா எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரன், ஒரு புல்லை போல இருக்கிற மனுஷன் வசனம் சொல்லுது. புல் உலர்ந்து பூ உதிரும் சொல்லி வசனம் சொல்லுது. அப்படிதான் மனுஷனுடைய நாட்கள். அப்படிப்பட்ட மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது ஒருபோதும். ஆனா யார் மேல நம்பிக்கை இருக்க வேண்டுமா? கர்த்தர் மேல சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். இந்த மனுஷன், இந்த நண்பன், இல்ல இந்த உறவினர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், என்னை காப்பாற்றுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை இல்லாம கர்த்தரை தான் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அப்ப ஒருபோதும் மனுஷனை சார்ந்திருக்காம நம்ம யாரை சார்ந்திருக்க வேண்டும்? கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன். வாசிக்கலாம் சங்கீதம் 146 அதிகாரத்துல 3-5 வாசிக்கலாம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள், அவருடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஆமென். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அப்ப யாரை நம்ப கூடாதான்? பிரபுக்கள், ராஜாக்களை. இந்த அதிகாரி, இந்த ராஜா அவர் ரட்சிக்க முடியும் என்று ஒருபோதும் நாம அந்த நம்பிக்கை அவர் மேல வைக்க கூடாது. ஏன்னா ரட்சிக்க திராணி இல்லாதவர்கள் யாரு? இப்படிப்பட்ட மனுஷர்கள். ஆனா நமக்கு ரட்சகர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இல்லையா? அப்போ ஒரு ராஜாவும் சரி, ஒரு அதிகாரியும் சரி நம்ம ரட்சிக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்றது ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷர்கள் யாரு? இந்த பிரபுக்களும் மனுபுத்திரையும் இவங்க நம்ப கூடாதுன்னு வசனம் சொல்லுது. ஏன்னா இவங்களை ரட்சிக்க முடியாது நம்மளை.
ஆபத்து நேரங்கள்ல ஆபத்து வரும்போது இவங்க வந்து நம்மளை ரட்சிக்க முடியாது. ஆனா ஆபத்திலும் எல்லா சூழலும் ரட்சிக்க வல்லவர் யாரு? ரட்சகரான இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியும். அதனால இப்படிப்பட்ட மனுஷர்களை, இந்த பிரபுக்களை நம்பாதீங்கள், அவங்க ரட்சிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஏன்னா அவருடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கே திரும்புவான். ஏன்னா அவன் மனுஷன் இல்லையா, அவன் ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு தான் திரும்பும். அதனால நீங்க அந்த நம்பிக்கைய பிரபுக்கள் மேலும் மனுஷர் மேலும் வைக்க கூடாதுன்னு வசனம் சொல்லுது. ஆனா அந்நாளிலே அவன் யோசனையும் கூட அழிந்து போகும். அப்ப ஒரு மனுஷனுடைய யோசனை எல்லாம் அழிந்து போகும் இல்லையா, அதனால நீங்க அவங்கள நம்ப கூடாது. ஆனா யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, அப்ப யார் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணுமா? யாக்கோபின் தேவன் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைத்து அவரை நாம் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதான் பாக்கியவான். அப்போ என்னுடைய துணை வந்து என்னை காப்பாற்றுகிற தேவன், என்னை ரட்சிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்லி முழு விசுவாசம் நம்பிக்கை யார் மேல இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஒருவர் மேலதான் நம்ம நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏன்னா அவரால் தான் நமக்கு ரட்சிக்க முடியும். அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. யாரு? இயேசு கிறிஸ்து இல்லாம நமக்கு எந்த ஒரு ரட்சகரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரட்சகர். அவர் வந்ததே அதெல்லாம். அப்ப இயேசு என்ற நாமத்துக்கு அர்த்தம் என்ன? ரட்சகர். அப்ப நமக்கு ரட்சகர் ஒருவர் தான், மனுஷன் அல்ல. அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்க வேண்டும்? ஆபத்து நேரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு மேலதான் நம்ம நம்பிக்கையும் இருக்க வேண்டும் வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஆமீன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்போ எனக்கு இந்த யோசனை வருகிறது, என்னால முடியும் என்ற அந்த சுயம் நம்மளை விட்டு போக வேண்டும். அப்போ உன் சுய புத்தி மேல் சாயக்கூடாது. என்ன பண்ணுமா? உன் முழு இடத்தோடு என்ன பண்ணுமா? கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும், அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். என் சுய புத்தியில் ஒருபோதும் நான் சாயக்கூடாது. அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப என்னுடைய பாதைகள் செவ்வையா இருக்க வேண்டும் என்றால் நான் என் சுய புத்தி மேல் ஒருபோதும் சாயக்கூடாது. அதான் தான் பவுல் சொல்றான் இல்லையா ஒரு இடத்துல, அதாவது நாங்கள் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்க எங்கள் பலத்தின் மிஞ்சின அதிக பாரம் வருத்தம் எனக்கு உண்டாயிற்றுன்னு சொல்லி பவுல் சொல்றான் ஒரு இடத்துல. அப்படிப்பட்ட உபத்திரம் எங்களுக்கு வந்தது, ஆனாலும் கூட நான் என்ன பண்ணேன்? அந்த நம்பிக்கை விட்டு விடவே இல்லை. அதனால நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இல்லாம மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருந்தோம்னு சொல்லி பவுலும் சாட்சி கொடுக்குறான். அப்போ உபத்திரம் வந்தது, எங்க நம்பிக்கை அற்று போகத்தக்க பெரிய உபத்திரம் வந்தது. அதனால அந்த சூழ்நிலை கூட நாங்க என்ன பண்றேன்? இயேசு கிறிஸ்து மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதனால நான் என்ன பண்றேன்? எல்லா உபத்திரத்திலையும் நான் பிரியப்படுறேன்னு பவுலும் சாட்சி கொடுக்குறான். வாசிக்கலாம். மார்க்ல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த ஒரு ஊமையை பத்தி பார்க்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 23 முதல் 25. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். ஆமென். ஆமீன். ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அப்போ நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்கிறான் ஏசப்பா கிட்ட. இப்ப ஏசப்பா அந்த கற்பனை எல்லாம் கை கொள்ளுன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் நான் சின்ன வயசுல இருந்து கடைப்பிடிக்க சொல்றான். ஆனா ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்லும் போது அவர் சொல்றாரு ஒரு வார்த்தைய, அதாவது உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு ஏழைகள் கொடு, என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் போது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? துக்கம் வந்துடுச்சு. எதனால துக்கம் வந்தது? அவன் நம்பிக்கை எல்லாமே இயேசு மேல இல்ல, அந்த பணத்தின் மேலதான் நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவன் ஐஸ்வர்யவன், அதிகமான ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன், பணக்காரனா இருந்தான். அதுதான் ஏசப்பா பாருங்க, அதுக்கு அது அருமையா ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்குது என்று பாருங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. ஏன்னா ஐஸ்வர்யமான் பணக்காரன் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி ஏசப்பா சொல்ல. ஏன்னா அவங்க நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் மேல இல்ல, பணத்து மேலதான் இருக்குது இல்லையா. அப்போ சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. அவங்க கேட்கறாங்க, ஏசப்பா பாருங்க, பின் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அப்போ
ஒரு பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எது கடினமா இருக்குது? அவங்க அந்த நம்பிக்கை என்ன பண்றாங்க? பணத்தின் மேல வச்சிருக்காங்க. இந்த பணம் என்னை காப்பாற்றும் கடைசி வரைக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருந்தனாலதான் அங்க பிரவேசிக்க முடியாம இருக்கிற தடையா இருக்குது. அப்ப ஏன் பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு இயேசு சொல்றாரு? அந்த நம்பிக்கை எல்லாமே பணத்து மேலதான் இருக்குது. இந்த விசுவாசம் கர்த்தர் மேல இல்ல. அப்ப இன்னைக்கு கூட அநேகர் என்ன பண்றாங்க? அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல இல்லாம பணத்தின் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த பணம் கடைசி வரைக்கும் என்னோட கூட இருந்தா, என்னோட பேங்க் பேலன்ஸ் 1 கோடி 2 கோடி இருந்தா அது எனக்கு காப்பாடுறோம், கடைசி நாள்ல எனக்கு உதவும் சொல்லி நம்பிக்கையை பணத்து மேல வச்சிருக்காங்க. ஆனா ஒருபோதும் அது நடக்க போவதில்ல. வருகிற நாட்கள்ல யுத்தம் வரும்போது ஒரு நாள் அந்த பணம், வெள்ளி, பொன் எல்லாமே அழிந்து போக போகுது இல்லையா? பூமி உருகி போகும் சொல்லி வசனம் சொல்லுது. இந்த பூமியை அக்கனிக்கு இறையா வைத்திருக்கன்னு இயேசு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த காலகட்டத்துல இந்த பணம், பொருள் எல்லாமே அழிந்து போகும்போது அது அவங்களை காப்பாற்ற முடியாது. ஆனா அதையே நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷர்கள் எனக்கு உண்டு. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க? பிரவேசிக்க முடியல தேவனுடைய ராஜ்யத்தில். ஏன்னா ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்குது. ஏன்னா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசின் காதை நுழைவது எளிதா இருக்கும். நீடல் கேட் அப்படின்ற அந்த விஷயத்த நமக்கு எல்லாமே கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு ஒட்டகம் அந்த ஊசின் நுழைவாயில் வழியா கடினமாக நுழைஞ்சு போக முடியும். ஆனா இவர்கள் இந்த பணக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது ரொம்ப கடினமான விஷயம், கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் மேல இல்ல, அந்த நம்பிக்கைய பணத்தை மேலதான் வச்சிருக்காங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்துல பவுலுடைய சாட்சியை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1:8-10. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆமேன். ஆமீன். அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு அநேக பாடுகள் இருந்தது. அன்னைக்கு சீஷத்தின் நிமித்தம் அவர்கள் அநேக பாடுகளை அனுபவிச்சாங்க. அதுல ஒரு இடத்துல அவங்க வரும்போது பவுல் சொல்லுகிறான் பாருங்க, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏன்னா பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அதிகமான பாரம், அதிகமான உபத்திரம் உண்டாயிற்று. நாங்க உயிரோட வாழ முடியுமா, நாங்க மறித்து விடுவோமே என்று அந்த நம்பிக்கை அற்று போகத்தக்க ஒரு பாரம் வந்ததுன்னு சொல்லி பவுல் சொல்றான். ஆனா என்ன செஞ்சோம்? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இல்லை, அதான் நாங்க எங்க சுய புத்தியுமே சாயவில்லை. அதான் வசனம் சொல்லுச்சு இல்லையா? உன் சுய புத்தியுமே சாயாமல், அதான் பவுல் சொல்றான், நாங்கள் எங்களே நம்பவில்லை அப்படின்னு பவுல் சொல்றான். எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரம் உண்டாயிற்று. ஆனா நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இல்லாம மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்கு நிச்சயத்திருந்தோம். எங்களுக்கு நல்லாவே தெரியும். பவுல் சொல்றான், எங்க மரணம் வரும்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஆனாலும் நாங்கள் பயப்படவில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அந்த மரணம் வரும் நிச்சயம் எனக்கு தெரியும். எங்களுக்கு நாங்க மறித்து விடுவோம் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட அந்த மரணத்துல எங்க தப்பு வைத்தது யாரு? கர்த்தர் தான். அதான் பவுல் சொல்றான், அவர் எங்களை தப்பு வைத்தார், இப்போதும் தப்பு வைக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார் என்று அவரை நம்பி இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்வது போல நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். யுத்தம் வரலாம், அழிவு வரலாம். ஒருவேளை நாளைக்கு போக போக பெரிய யுத்தமா மாறி ஒரு நியூக்ளியர் வார்ல முடிய போகிற சமயம் வர போகிறது. அந்த சூழ்நிலை நடந்தாலும் கூட அந்த வார்ல நம்ம நம்பிக்கை முழுசா யார் மேல இருக்க வேண்டும்? கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கணும். பவுல் சொல்றா இல்லையா, மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம், ஆனாலும் அவர் எங்களை தப்பு வித்தார், இனியும் தப்பு வைப்பார். அந்த நம்பிக்கை மாத்திரமே நமக்கு இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 2:4. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். ஆமென். பாருங்க, பவுல் சொல்றான் பாருங்க, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் எண்ணினபடியே. அப்ப தேவன் எங்களை என்ன பண்ணாரு? உத்தமன் என்று எண்ணினபடிதான் நாங்கள் மனுஷனுக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கு பிரியமா உண்டாக நாங்க பேசுகிறோம். அப்ப நாமும் கூட இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஒரு மனுஷன் திருப்திப்படுத்தாம
யாரை திருப்திப்படுத்த வேண்டும்? கர்த்தரை மாத்திரம் தான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரமே நம்ம பேச வேண்டும். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன். அப்ப ஒருபோதும் பொய்யான விஷயங்களை பேசாம வசனத்தை அடிப்படையா கொண்டு கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை மாத்திரமே நம்ம வசனப்படி போதிக்க வேண்டும். அதான் பவுல் சொல்றான், நாங்கள் மனுஷனுக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். அப்ப நாம் யாரை திருப்திப்படுத்தணும் பேச வேண்டுமா? கர்த்தரை மாத்திரம் திருப்திப்படுத்த வேண்டும் பவுல் சொல்றான். வாசிக்கலாம், 2 ராஜாக்கள்ல ஒரு ராஜா இருந்தார், எசேக்கியா என்ற ஒரு ராஜா. அவனோட சாட்சியை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18:5-6. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆமென். பாருங்க, இந்த எசேக்கியா என்ற ராஜா எப்படிப்பட்டனா இருந்தான் பாருங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவன் அதிகமான நம்பிக்கை யார் மேல வைத்திருந்தான்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். அதனால அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாவற்றையும் பார்க்கலாம் இவனை போல் ஒருவன் இருந்ததில்லை. அப்ப யூதாவின் ராஜாக்களை இருந்த எல்லா ராஜாங்களை விட இவனை மாற யாரும் இருந்தது இல்லையா? அவனுக்கு முன்னும் சரி பின்னும் சரி. எப்படிப்பட்ட நம்பிக்கை? அந்த கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை பத்தி தான் இங்க சாட்சி பாக்குறோம் இல்லையா? அவ இவங்களுக்கு முன்ன இருந்த ராஜாவும் இவருக்கு பின்ன இருந்த ராஜாவை விட அதிகமான நம்பிக்கை வைத்திருந்த யாரு? இந்த எசேக்கியா என்ற ராஜா. ஏன்னா பாருங்க, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவர் சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அப்போ அந்த கற்பனை விட்டு விலகாம பின்வாங்காம முழு நம்பிக்கையோட அவன் நடந்தான். அப்படிப்பட்ட ராஜா தான் எசேக்கியா என்ற ராஜா. அப்போ ஒருபோது நாம பின்வாங்க கூடாது, அந்த கற்பனை விட்டு விலகாம கை கொண்டு நடக்க வேண்டும். அப்போ ராஜா எப்படி நடந்தான்? அந்த எசேக்கியா ராஜா அந்த நம்பிக்கையோட, கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையோட அந்த கற்பனை கை கொண்டு நடந்தான். அதெல்லாம் அவனை பத்தி சாட்சி பாக்குறோம். அவனுக்கு பின்னும் சரி அவனுக்கு முன்னும் சரி இவனை போல ஒரு ராஜா யூதாவில இருந்ததில்லைன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம், யோபு 4ஆம் அதிகாரத்துல 17-18 வாசிக்கலாம். மனுஷன் தேவனை பார்க்கலும் நீதிமானா இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கலும் சுத்தமாய் இருப்பானோ? கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தி இனத்தை சுமத்துகிறாரே. ஆமென். பாருங்க, மனுஷன் தேவனை பார்க்கல நீதிமான இருக்க முடியுமா? ஒருபோதும் இல்லையா? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்பாதே சொல்றாரு. மனுஷனுடைய நாட்கள் எப்படிப்பட்டது? புல் உலர்ந்து பூ உதிரும். அப்படிப்பட்ட மனுஷன் தான் இல்லையா? அதனால மனுஷன் தேவனை பார்க்கல நீதிமான இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? மனுபுத்திரன் தன் உண்டாக்கினவரை பார்க்கல சுத்தமா இருக்க முடியுமா? ஒருபோதும் இருக்க முடியாது இல்லையா? கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. அப்போ கர்த்தர் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லையா? மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதுல கர்த்தர். ஏன்னா மனுஷனுடைய நாட்கள் எப்படிப்பட்டது? புல்ல போல இருக்குதான் இல்லையா? பணிவிடைக்காரர் போல நம்பிக்கை வைக்கிறது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரர் இடத்திலும் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தி இனத்தை சுமத்துகிறார். அப்போ கர்த்தர் யாரையும் நம்புறது இல்லை இல்லையா? ஏன்னா மனுஷன் இன்னைக்கு இருப்பது போல இப்படி இருக்கு இல்லையா? அப்போ 100% பர்ஃபெக்டான மனுஷன் யாருமே இல்லை இல்லையா? அதனாலதான் கர்த்தர் யாரையும் நம்புறதில்லை. ஆனா நாம கர்த்தரை நம்பி இருக்க வேண்டுமே தவிர அவர் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. அதான் வசனம் சொல்லுவாங்க, அவர் தம்முடைய பணிவிடைக்காரத்தில் நம்பிக்கை வைப்பதில்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம், யோபு 13:15 வாசிக்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமேன். ஆமேன். இதுதான் நம்பிக்கை. யோபு சொல்றான் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் அவர் மேல மாத்திரமே நம்பிக்கை இருப்பேன். இதுதான் உண்மையான நம்பிக்கை இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் ஒவ்வொரு இயேசுவின் பிள்ளைகள் இருக்க வேண்டும். அதான் யோபு சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் மாத்திரம் நம்பிக்கை எங்க யார் மேல வச்சிருப்பேன்? கர்த்தர் மேலதான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். இதுதான் உண்மையான நம்பிக்கை. அதாவது தானியேல்ல பாக்குறோம் இல்லையா? சாதராக், மேஷாக், ஆபேத்நேகர் பாருங்க, எங்களை தப்பிக்க வல்லவர் தேவன், ஆனாலும் அவர் தப்பி விட்டாலும் சரி தப்பிக்க விட்டாலும் சரி நாங்கள் இந்த சிலைகளை வணங்க மாட்டோம் என்ற நம்பிக்கை இருந்தது. அதுதான் உண்மையான நம்பிக்கை இல்லையா? அதே போல யோபு சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி அவர் மேல் நான் நம்பிக்கை இருப்பேன். அப்ப இப்படி நம்பிக்கை தான் நமக்கு இருக்க வேண்டும். வாசிக்கலாம், சங்கீதம் 44:6-7. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை, நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். ஆமென். ஆமென். தாவீது சொல்றான், என் வில்லை நான் நம்பேன்.
என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. ரதங்களும் குதிரைகளும் நம்மை ரட்சிக்க முடியாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப நம்மளோட ரட்சகர் யார்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரட்சகர். இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு ஏன் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு? இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இல்லாத ஒரு மக்களா தான் இருக்கிறாங்க இல்லையா? அதனாலதான் அவங்க நம்பிக்கை எல்லாமே அந்த ராணுவ பலத்து மேலதான், அவங்க டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்க எப்படியாவது வென்று விடுவோம் என்ற தன்னம்பிக்கை, சுய நம்பிக்கையை சார்ந்து இருக்கிறார்கள் அந்த மக்கள். ஆனா வில்லும் முறிந்து போகும், அதே போல பட்டயம் முறிந்து போகும். என்னைக்கு அது நடக்குதோ அன்னைக்கு அவங்க நம்பிக்கை கர்த்தர் மேல வைப்பார்கள். என் வில்லை நான் நம்பேன். தாவீது சொல்றான், நான் வில்லை நம்பல, என் ரதங்களையும் என் குதிரைகளையும் என் படைகளையும் நான் நம்பவில்லை, என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறகளை வெட்கப்படுத்துகிறீர். அப்போ எதிரிகள் கிட்ட இருந்து தப்பு வித்து எங்களை ரட்சிக்கிறது யாரு? கர்த்தர் ஒருவர் தான் தாவீது சொல்றான். அப்ப நம்மை ரட்சிப்பது, நம்மை காப்பாற்றுறது மனுஷன் அல்ல, ரதங்கள் அல்ல, இராணுவம் அல்ல, கர்த்தர் தான் நம்ம ரட்சகர்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28:26. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஆமென். யார் ரட்சிக்கப்படுவான்? ஞானமாய் நடக்கிறவனும் ரட்சிக்கப்படுவான். ஞானம்னா எப்படிப்பட்ட ஞானம்? தேவ ஞானம் இல்லையா? எது ஞானம்? உண்மையான ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப தீமையை வெறுப்புதான் உண்மையான ஞானம் இல்லையா? இதெல்லாம் தீமை, இது கர்த்தருக்கு பிடிக்காது என்று வெறுத்து விட்டு செம்மையான பாதை நடக்கும் போதுதான் அது ஞானம் அடைவோம். அப்ப ஞானமாய் நடக்கிறவன் தான், அவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஆனா தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். அப்போ என்னால முடியும், என்னால செய்ய முடியும், எனக்கு இது தோன்றுகிறது, என்னால சாதிக்க முடியும் அப்படி சொல்லுகிற இருதயம் அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவனா? அவன் தான் மூடன். வசனம் சொல்லுது, அவன் அப்படிப்பட்டவர்கள் மூடன். ஆனா ஞானமாய் நடக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். முடிவென்று நிலைத்திருப்பன ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? கடைசி வரைக்கும் நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து மேல. இன்று மாத்திரமல்ல, இயேசப்பா வருகை மட்டும். யுத்தம் ஓய்ந்து முடிந்து இயேசப்பா வருகை நடக்குது இல்லையா? அந்த நிமிஷம் வரைக்கும், அந்த இமைப்பொழுது வரைக்கும் நாம நம்பிக்கைய கர்த்தர் மேல மாத்திரமே இருக்க வேண்டும். அப்பதான் ரட்சிப்பு அடைய முடியும் சொல்லி வசனம் சொல்லுது. ரோமர் 5:3-5. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். பவுல் சொல்றான் பாருங்க, அவர் மூலமே நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் என்ன பண்றோம்? மேன்மை பாட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம்ன்ற நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி பவுல் சொல்றான் இல்லையா? அது மாத்திரமல்ல, இந்த உபத்திரம் வர்றதுனால நல்லதான். ஏன்னா உபத்திரம் என்ன பண்ணோமா? பொறுமை உண்டாக்கும். அந்த பொறுமை இருந்தா அது பரீட்சையும் உண்டாக்கும். அந்த பரீட்சையினால நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப உபத்திரம் படுறது நல்லதான் இல்லையா? கர்த்தருக்காக நான் உபத்திரம் அனுபவிக்கிறது நல்லதான். அப்ப உபத்திரம் வந்தா அந்த பொறுமையை உண்டாக்கும். நமக்கு ஏசப்பா வருகை வரைக்கும் நம்ம காத்துக்க பொறுமை உண்டாகும். அதே போல பரீட்சை உண்டாகும் போது அந்த பரீட்சை என்ன பண்ணுமா? நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து, பவுல் சொல்றான், உபத்திரங்களிலும் நான் என்ன பண்றேன்? மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ இப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தால் நம்ம வெட்கப்படுது. ஏன்னா நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே அப்படின்னு பவுல் சொல்றான் இல்லையா? அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அப்ப தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதா? அப்படி இருக்கிறனாலதான் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ஒருபோதும். அதனாலதான் நம்முடைய இருதயங்களை யார் இருக்க வேண்டும்? கர்த்தர் இருக்க வேண்டும். அவ பரிசுத்தாவியா நம்மளுடைய இருதயங்களை ஊற்றப்பட்டு இருந்தால் அந்த நம்பிக்கை நம்ம ஒருபோதும் வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கல அடுத்த வசனம், ரோமர் 8:23-25. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். ஆமேன். ஆமேன். பாருங்க, உன்னை கண்டு நம்ம நம்ப வேண்டியது அவசியமே இல்லை இல்லையா? அப்ப நாம எல்லாருமே அவரை காணாம தான் விசுவாசிக்கிறோம் இல்லையா? வசனம் சொல்லுது பாருங்க, அதாவது காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல. நம்ம உன்னை கண்டு நம்புறது பேர் நம்பிக்கை கிடையாது.
ஏன்னா ஒருவன் தான் காண்கிறது நம்ப வேண்டியது அவசியமே கிடையாது இல்லையா? எது உண்மையான நம்பிக்கை? நாம் காணாத நம்பினோம் ஆகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். அப்போ தேவோட ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யம் வரப்போறதுனால நான் அது வரைக்கும் காத்திருப்பேன். ஏசப்பா வருவாரு. வரும்போது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நான் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் என்ற நம்பிக்கையோட காத்திருக்கிறது தான் பேரு தான் நம்பிக்கை. அப்ப நாம எல்லாமே கண்டு விசுவாசிக்கல இல்லையா? காணாம தான் விசுவாசிக்கிறோம். இதுதான் நம்பிக்கை. அப்போ நாம் காணாத நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். அப்ப எப்போ நமக்கு பொறுமை வரும்? அப்ப காணாமல் ஒன்று நம்பி காத்திருக்கிறோம் இல்லையா? அது வரும் என்று. அதனாலதான் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்க போகுது இல்லையா? நாம் காணாத நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். அப்ப கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகுது. இந்த பூமியில அரசால போகிற 1000 வருஷம் அதனால வரப்போகுது நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? யுத்தம் வரப்போகிறது. யுத்தம் வந்த பிறகு இயேசப்பா வரப்போறாரு. வந்து இந்த பூமியில ஆட்சி செய்ய போற 1000 வருஷம் என்று நம்பி காத்திருக்குமானில் அது பொறுமை உண்டாக்கும். அந்த பொறுமையோட காத்திருந்தால் நாம தான் பாக்கியவான்களா இருப்போம் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். ரோமர் 15:13 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அப்போ நம்முடைய நம்பிக்கை எப்படி பெருகுமா? அப்ப கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை பெருக வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போ பரிசுத்த ஆவி நம்ம உள்ளத்தில் இருந்தால் அந்த நம்பிக்கை கூட பெருகி பரவி இருக்கும் இல்லையா? அப்ப நம்பிக்கையில நம்ம விக்தி அடைய வேண்டும்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியின் பலம் நமக்குள்ள இருந்தா அந்த நம்பிக்கை நாம் பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாரு. அப்ப நமக்குள்ள சந்தோஷம் சமாதானத்தினால் நிரப்பப்பட்டு இருந்தால் நாம கர்த்தர் நம்பிக்கையா இருக்கிறோம். அந்த நம்பிக்கை பெருகி இருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லாவிட்டா என்ன இருக்கும்? நமக்குள்ள பதட்டம், வருத்தம், கவலை, பயம் எல்லாமே வந்துடும் இல்லையா? ஒரு சில பேருக்கு பயம், ஐயோ யுத்தம் வந்துடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நாம எங்கேயே ஓடி விடலாம், ஒளிந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒருபோதும் நம்ம ஒளிந்து கொள்ளத்துக்கு இந்த பூமியில ஒரு இடமே கிடையாது. அவர் பார்வைக்கு மறைவான இடம் ஒன்றுமே இல்லை அந்த பூமியில இல்லையா? எங்கு ஒளிந்து கொள்ளலாம் கர்த்தர் கண்கள் காணும். அதான் நாம போய் இடத்துல ஒளிந்து கொள்ளலாம்னு இடமே தேட முடியாது. அதே போல நமக்கு டெம்பரரி தான் எல்லாமே இடம் இல்லையா? நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை. வரப்போகிற நாடி தேடுகிறோம். அப்ப வரப்போகிற தேவடைய ராஜமார்த்தமே உண்டு நமக்கு. அதை நாடி தேடுகிறோம். அதான் நம்பிக்கை. அப்ப நம்ம ஒருபோதும் நம்ம அச்சம் பயத்தினால ஒருபோதும் கவலையும் வரக்கூடாது. ஐயோ அடுத்தது யுத்தம் வருது, அப்ப இந்த பட்டத்தை அழிவு வரும், நானும் சிக்கிக்கொள்ளுவேன், என்ன செய்வது என்ற அச்சம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதான் நம்ம நம்பிக்கையில நாம் பெருகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்ப நம்ம நம்பிக்கை நமக்குள்ள பெருகி இருந்தால் மற்ற பயப்படாம நாம என்ன பண்ண திடப்படுத்தும். நீங்க பயப்படாது இருங்க, இயேசு வரப்போறாரு, அதனால அவர் விசுவாசிங்க சொல்லி அவங்க திடப்படுத்த முடியும். அப்போ நமக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? இடறி விழுந்து விடுவோம். அப்போ நமக்குள்ள பயமும் அச்சம் இருக்கக்கூடாது. ஏன்னா பூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளும். அப்ப அன்பில் பூர்ணப்பட வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 7:19. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். ஆமென். ஆமீன். அந்த நம்பிக்கையினாலே நாம் என்ன பண்றோம்? தேவடு சேருகிறோம். எப்படியா? நியாய பிரமாணம் ஒன்றும் பூர்ணப்படுத்துவதில்லை. அப்ப நாம எல்லாரும் நியாயப்படுறது கீழே இல்ல, கிருபை கீழே தான் இருக்கிறோம் இல்லையா? வி ஆர் நாட் அண்டர் த லா. ஏன்னா கிறிஸ்து நியாயப்படுறது முடிவா இருக்கிறார். அதனால நம்ம கிருபை பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். அப்போ அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அப்போ அந்த நம்பிக்கையில தான் நாம என்ன பண்றோம்? தேவனிடத்தை சேர்க்கிறோம் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 4:4-6. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். ஆமீன். நமக்கு உண்டான அந்த அழைப்பிலே நாம ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி பாக்குறோம் இல்லையா? உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. அப்ப நமக்கு 2 நம்பிக்கை இல்ல, 3 நம்பிக்கை இல்ல, ஒரே நம்பிக்கை. அப்போ ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போலதான். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட எத்தனை சரீரம் உண்டு? ஒரே சரீரம் இல்லையா? ஒரே ஆவி உண்டு, ஒன் ஸ்பிரிட், ஒன் காட், ஒரே கர்த்தர் உண்டு, ஒரே விசுவாசம் உண்டு, ஒரே ஞானஸ்தானமும் உண்டு, எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. யார் அவர்? அவர்தான் இயேசு கிறிஸ்து.
அவர்தான் பிதா, அவர்தான் தேவன் இல்லையா? அப்ப ஒரே தேவன் பிதாவும் நமக்கு உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அப்ப பிதாவாகிய தேவன் தான் மாம்சல் இயேசுவாக வெளிப்பட்டார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவராக நம் இருதயங்களில் வசிக்கிறார். உங்கள் இருதயங்களில் வசிக்கிறார் அவர்தான் இல்லையா? அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அப்ப இந்த நம்பிக்கைக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு 3 தெய்வம் அல்ல, 3 விசுவாசம் அல்ல, 3 ஆவிகள் அல்ல, ஒரே ஆவி, ஒரே தேவன் உண்டு நமக்கு. அவர்தான் கர்த்தர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஒரே கர்த்தர். சிருஷ்டி கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பிதா ஒருவர் தான். பரலோக பிதா ஒருவர் தான். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த நம்பிக்கைக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12-13. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்க ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஆமென். பாருங்க, நாம் அவபக்தியும் லௌகிக இச்சையும் வெறுத்து, இந்த லௌகிக இச்சை தான் அநேகர் பிடித்து கொண்டிருக்கிறது. உலக கவலைகள், மாயமான காரியங்கள், இந்த லௌகிக ஆசைகள், அவபக்தி, இதெல்லாமே அவபக்தி. இது என்ன பண்ண வெறுக்க வேண்டும். வெறுத்து விட்டு தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி, அப்ப இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்தை ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும், அப்ப நாம எதை நம்பி இருக்கிறோமா? அந்த ஆனந்த பாக்கியம் இல்லையா? மகாதேவனும் தம்முடைய ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதல், செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் தான் நம்முடைய ஆனந்த பாக்கியமா இருக்க போகுது. அப்ப நாம் நம்பிக்கிற ஆனந்த பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. இயேசு கிட்ட 2ஆம் வருகை தான் நம்மளுக்கு ஆனந்த பாக்கியமா இருக்குது. அதான் வசனம் சொல்லி பாருங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்ம ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போ நம்முடைய ஆனந்த பாக்கியம், நாம நம்பிக்கிற ஆனந்த பாக்கியம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை உண்டு. அவர் வரும்போது அந்த ரட்சிப்பை கொடுப்பாரு. நான் இயேசு கிறிஸ்துவோட அந்த ராஜ்யத்தை பிரவேசித்து சதா காலம் அவரோட இருக்க போறேன் என்று நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் வசனம் சொல்லுது. அப்ப நாம் எல்லாரும் இது எதிர்பார்க்க வேண்டும். எதை எதிர்பார்க்க வேண்டும்? இயேசு வருவார்பா. இயேசு வரும்போது அந்த ரட்சிப்பை நான் அடைவேன், அதை பெற்றுக்கொண்டு நான் அவரோட பிரவேசிப்பேன், அந்த ராஜ்யம் வரப்போகுது நம்பிக்கையை கொண்டிருந்து நாம காத்திருக்க வேண்டும். வசனம் சொல்லுது. மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்ப இதெல்லாம் எதிர்பார்க்கணும். இயேசப்பா வருவாரு, எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுப்பாரு, அந்த ராஜ்யம் வரப்போகுது, பூமியில அரசால போகிறது, இது எல்லாமே எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அது ஒண்ணு மாத்திரம்தான். அதுதான் ஆனந்த பாக்கியம் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 130:5-6 வசனங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆமென். தாவீதுடைய உள்ளம் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது பாருங்க. அவன் சொல்றான், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அப்போ இந்த நம்பிக்கை நாம இருக்க வேண்டும். அவருக்காக காத்திருக்க வேண்டும். அவர் வருவாரு. அவர் 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, நம்ம எவ்வளவு நாளா காத்திருக்கிறோம் இல்லையா? நம்முடைய நம்பிக்கை அற்று போகவே இல்லை இல்லையா? நம்ம எல்லாம் வீடுல கூடி இருக்க சபையாக கொண்டு கூடும்போது கிட்டத்தட்ட 5 வருஷம் முன்பாக இயேசப்பாவோட வருகை குறித்து நம்ம ஆலோசனை பண்ணி நிதானித்து அநேக வசனம் ஆராயிரும் இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கை ஒருபோதும் அற்று போகவில்லை. நாம் காத்திருக்கணும். இயேசப்பா வரப்போறாரு. 23 வருவாரு, 24 வருவாரு, இல்ல 6 வருவாரு, 7 வருவாரு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் நான் காத்திருக்கிறோம். இதுதான் நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை அற்று போகவில்லை. என் ஆத்மா காத்திருக்குன்னு தாவீது சொல்றான். அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். எதனால? அவருடைய வசனத்தை நான் நம்புறேன் இல்லையா? அதனாலதான் நான் காத்திருக்கிறேன். அப்போ நம்ம கூட அந்த வசனம் நம்புறோம், இந்த வார்த்தைகள் நம்புறதுனாலதான் அந்த முழு நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் இல்லையா? அதான் தாவீது சொல்றான், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்போது எப்படிப்பட்ட நம்பிக்கையோட காத்துக்கிறான்னா அவன் சொல்றான் பாருங்க, எப்போது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஒரு ஜாமக்காரன், ஒரு வாட்ச்மேன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் இரவெல்லாம் கண் விழித்திருப்பான். ஆனா கண் விழித்திருக்கும் போது அவன் எதிர்பார்ப்பு என்ன? எப்போது விடியும், எப்போது அதிகாலமாகும், எப்போது சூரியன் உதிக்கும், அந்த டைமை எதிர்பார்த்து காத்திருப்பான் இல்லையா? அதே போலதான் அவனை பார்க்கலாம். தாவீது சொல்ற பாருங்க, விடிய காலத்துக்கு காத்திருக்க ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற காத்திருப்பு. தாவீது சொல்றான் பாரு. அப்ப அதே போலதான் எப்போது இயேசு வருவாரு,
அவர் வருகை மட்டும் நான் காத்திருப்பேன், அந்த ரட்சிப்பை நான் அடைவேன் என்ற நம்பிக்கையோட அந்த இலக்கை மாத்திரமே நோக்கி செல்கிறவர்கள் மாத்திரம் அந்த நம்பிக்கையோட அதை அடைய முடியும். அப்ப இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் நமக்கு இருக்க வேண்டும். ஜாமக்காரனை போல அதிகமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். எப்போது விடியும் என்று காத்திருக்கிறோம் இல்லையா, எப்போது வருவார் என்று நாமும் காத்திருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமேன். ஆமேன். இது முக்கியமான வசனம். கவனிங்க, இப்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லையா, ஆனா இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. எப்போது வெளிப்படும்? அவர் வருகும் போதுதான் வெளிப்பட போகிறது, 2ஆம் வருகையில. ஏன்னா ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, ஏசப்பா வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் அவரை தரிசிப்பதினால், அப்ப ஏசப்பா வரப்போறார் இல்லையா, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மகிமை சரீரத்தோட அவர் இறங்கி வரப்போறார். அதே போல அவருக்கு ஒப்பாய் நமக்கு அந்த சரீரம் கொடுக்கப்படும். ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுவாக்கப்படும். அவர் ஒப்பாய் இருப்போம். அந்த சரீரம் நமக்கும் இருக்கும் இல்லையா, இம்மார்டல் பாடி. அப்போ அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் இல்லையா. அப்போ அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், அப்ப இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்குது இல்லையா. எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை உலகத்துல இல்லையா. ஏசப்பா வருவாரு, அந்த அந்த நம்பிக்கையோட காத்திருந்து அந்த ரட்சிப்பு அடைவோம். அவரு நமக்கு அந்த இம்மார்டல் பாடி கொடுப்பாரு, அந்த மகிமை சரீரம் கொடுப்பாரு. அவருக்கு ஒப்பான சரீரம் கொடுக்கப்பட்டு நாம் கர்த்தரோடு இருப்போம் என்ற நம்பிக்கை எல்லாருக்குமே உலகத்துல இல்லை. ஆனா நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதான் யோவான் சொல்றான் இல்லையா, அதே போலதான் நாம அறிந்திருக்கிறோம் இல்லையா. அவர் மேல் இப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நாம். அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போலதான் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்போ அவர் பரிசுத்தர் இல்லையா, அவர் சுத்த கண்ணர் இல்லையா, அதே போலதான் தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். அப்போ சுத்தமுள்ளவர்கள் தான் அந்த ரட்சிப்பு இல்லையா. பரிசுத்தமா இருந்தால் மாத்திரமே அந்த ரட்சிப்பு அடைய முடியும். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்ப இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமானால் அவன் என்ன பண்றான்? தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் கடைசி வசனத்தை 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்துக் கொண்டிருக்க கடவோம். ஆமேன். ஆமேன். கடைசியா பார்க்கும்போது பகலுக்குரியலாக நாம் தெளிந்தவர்களாய் இருந்து, நாம எல்லாருமே எப்படிப்பட்ட பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள் இல்லையா. பகலுக்குரிய பிள்ளைகள் இல்லையா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லையா. ஒரு காலத்துல நாம இருளில் பாவத்துல அகப்பட்டு இருந்தோம். ஆனா அந்த இருளிலிருந்து அகப்பட்டிருந்த நம்மை இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ணினார். அப்ப நாம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளை இருக்கிறோம் இல்லையா. பகலுக்குரியதாக நாமோ தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். அப்ப நமக்கு எது முக்கியமா ஷீல்டா இருக்க வேண்டுமா? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். ஏன்னா சத்துரு என்கிற அம்புல காத்து கொள்வது, நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காத்து கொள்வதற்கு, வசனத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால் உலகத்துல விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஷீல்டு தான் நமக்கு இருதயத்தில் இருக்க வேண்டும். எது? விசுவாசம், 2வது அன்பு. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீறு, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் தரித்து கொண்டிருக்க கடவோம். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீறு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ நமக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நாம் காத்திருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது இல்லையா. நாம் எல்லாரும் பகலுக்குரியவர்கள். நாம வெளிச்சத்தின் பிள்ளை இருக்கிறதுனாலதான் இந்த விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க தரித்து கொண்டு ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரை நாம் தரித்து கொண்டெல்லாம் இருந்து கடைசி வரைக்கும், இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் அவர் வருவார். நமக்கு அந்த ரட்சிப்பை கிடைக்கும் என்று காத்திருந்தால் கண்டிப்பா அந்த ராஜ்யம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அப்படிப்பட்ட நம்பிக்கை மாத்திரமே நாம இருக்க வேண்டும். ஆனா இம்மைக்கு மாத்திரம் நம்ம கர்த்தரை தேடக்கூடாது. எனக்கு ஏதோ கிடைக்கும், எனக்கு ஏதோ லாபம் உண்டு, அவர் தேடினால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவர் தேடக்கூடாது. என்னுடைய தேவன் என்னுடைய ரட்சகர், அவர் என்னை சிருஷ்டிகர்த்தர், அவர் வானத்த பூமியை படைத்த சிருஷ்டிகர்த்தர், அவரே என் தேவன். எனக்கு ஒரே தேவன் உண்டு, அவர்தான் இயேசு. அவர் என்னை படைத்தார், எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், பரலோகத்து ஏறி போனார், அப்படியே வருவேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த நம்பிக்கையோடு நான் காத்திருக்கேன். நம்பிக்கை இருக்குமானால் நாம் அந்த ராஜ்யத்தை பிரவேசிப்பது நிச்சயம் என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி
ஒரு முடி ஜெபத்தை பிரதர்ஸ்ல யாருன்னா ஒருத்தர் ஒரு முடி ஜெபம் பண்றீங்களா? நன்றி தகப்பனே, போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் இரக்கமுடையவர், நீதி பொறுமை சாந்தம் உடையவர், உன்னதர், பரிசுத்தர், நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் மாட்சியும் சதா காலமும் ஒருவருக்கே. அப்பா, இந்த 1 மணி நேரமாக தாசனை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. தாசன் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுத்த அனைத்து வசனங்களையும் எங்கள் இதய வாசலை திறந்து இருதய பலகையிலே எழுத வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஏதாவது அசுத்தாவி எங்கள் இருதயத்திலே இருந்தால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வெளியே போய் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நீங்க நிலையாக தங்க வேண்டும் அப்பா. இதோ எங்கள் இலக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இருக்கின்றோம் அப்பா. ஆமாண்டவரே, அந்த விதத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்படுகின்றோமா என்று நாங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு துளியும் ஆண்டவரே வசனத்தின் படியே நடக்கக்கூடிய ஆவியின் பிள்ளைகளாக நடக்க வேண்டுமாப்பா. ஆமாண்டவரே, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யம் காத்திருக்கின்றதப்பா. அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்து முயற்சி செய்து எங்களை மனமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. இதோ ஆண்டவரே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் ஆண்டவரே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. ஆம், எங்கள் பொக்கிஷத்தை நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வைக்க வேண்டுமப்பா. அப்படி தாசனை மறைத்து நீங்கள் அனைத்து வசனங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றப்பா. ஒவ்வொரு நாளும் எங்கள் மனம் புதிதாக்குவதனாலே நாங்கள் மறுரூபமாக வேண்டுமப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரை நாங்கள் தகுதி விடவர்களாக இருக்கோமப்பா. அந்த விதத்திலே இந்த கூடுகையிலே கலந்து கொள்ளுகின்ற பெரியவர்கள், சிறியவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லோரையும் ஆசீர்வதித்த ஆண்டவரே, இயேசுவின் வசனத்தின்படி வாழக்கூடிய தகுதியை தாங்க. நாங்கள் மனம் திரும்பி விசுவாசிக்கக்கூடிய தகுதியை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை, ஒவ்வொரு நேரமும் அப்பா, இந்த மாயமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டதற்காக கொடான கொடி நன்றியப்பா. அப்படி தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வசனத்தின்படி நடக்கக்கூடிய அனைத்து கிருபையும் தருவீர் என்று நம்பிக்கையோடு இந்த தருணத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். 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 பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட்.